அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வேலையாக கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக கிளம்பி வெளியில் வந்து போயிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு மட்டும் தானே லஞ்சுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சாதனை ஆசைப்பட்டானுன்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி அதுக்கப்புறம் கிரேவிலாம் பண்ணியிருந்தேன். அதோடைய வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து நான் சாப்பிட அப்போ தான் உட்காந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணாங்க, ஆஃபீஸ் வேலை முடிஞ்சிச்சு, லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் வரேன், லஞ்சு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவசர அவசரமாக திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு சாதம் வடித்து பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சுருந்தேன். தொட்டுக்கு முட்டை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன். அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்து போயிருந்தேன். ஏன்னா வண்டி அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து இருக்குது. இப்போ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் தாங்க பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் விட்டேன். இன்றைக்கி வெற்றிக்குட்டிக்கு ஸ்நாக்ஸ் பதிலாக பிரியாணி தான் கொண்டு போய் கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டேன். திருப்பி வீட்டுக்கு வந்ததுமே இவங்கள திருப்பி கொண்டு போய் ஆஃபீஸில் வந்து விட்டுட்டு வந்தேன். ஏன்னா வண்டி அங்கே இருக்குது, ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது, நைட்டு தான் லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்கள விட்டுட்டு வரும்போது இந்த கிரேப்ஸ் பாக்ஸ் வந்து 100 ரூபா தான் சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. அது வாங்கிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்ம வேலை அலைச்சலாக தான் இருந்தது, கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது.